சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனாமிகா, என்ன நந்தா? என்ன புதுசா? எது? உன் கழுத்துல இருக்கிற டாட்டூ ஏ நல்லா இல்லையா? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா, அண்ட் யூ லுக்கிங் சோ குட். பரவாயில்லையே, பார்த்ததும் கவனிச்சுட்ட. டெய்லி உன்னை பார்க்கறேன், எப்படி கவனிக்காம இருப்பேன்? அந்த அளவுக்கு என் மேல அட்டென்ஷன் இருக்கா? ஆமா, என் அட்டென்ஷன்ல இருந்து எப்படி மிஸ் ஆக முடியும் உன்னால? பரவாயில்லையே. சரி, டாட்டூ மட்டும் தான் புதுசா இருக்கா? ஆமா. நல்லா பார்த்து சொல்லு. ஆமா அனாமிகா, இது வரைக்கும் இந்த டாட்டூவை நான் கவனிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு பளிச்சுன்னு இவ்வளோ அழகா தெரியுது. அதை தாண்டி உனக்கு வேற எதுவும் தெரியலையா? தெரியலையே. வாவ் அனாமிகா, என்ன இந்த சேஞ்ச் ஓவா? என்ன ஆச்சு அனாமிகா? ஆளே மாறி வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமா. நோஸ் ரிங், இயர் ஸ்டாட்ஸ், பெண்டன்ட், வளையல், விரல்ல போட்டிருக்க மோதிரம், ஹேர் ஸ்டைல், உங்க கண்மை, லிப்ஸ்டிக், உங்க ட்ரெஸ், உங்க ஐலாஷிஷ், ஏன் நீங்க போட்டிருக்கிற சாண்டல்ஸ் வரைக்கும் எல்லாமே புதுசா இருக்கு. ஸ்கேனர் ஆயிவன். இந்த கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவருக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி எப்படி ரிஷி இவ்ளோ டீட்டெயிலா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்க? அனாமிகா, எனக்கு போட்டோகிராஃபிக் மெமரி. ஒரு விஷயத்த பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு கண்ணில் கிளிக் ஆயிரும். அதுவே அழகான விஷயங்களாவோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாவோ இருந்தா உடனே பதிஞ்சிரும். இது ரெண்டுமே உனக்கு பொருந்தும். வெரி இம்ப்ரெசிவ் ரிஷி. நீங்க இந்த அளவுக்கு கவனிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இருக்கட்டும், எதுக்கு இந்த சேஞ்ச்? சும்மாதான். சும்மாவா? ஆமா. பட் இது ரொம்ப நல்லா சூட் ஆகுது. முடிஞ்சா இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க போட்டிருக்க பர்ஃப்யூம் கூட புதுசு. இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பா, என்ன ஒரு அட்டென்ஷன்! பர்ஃப்யூம் வரைக்கும் கவனிச்சு சொல்லிட்டு போறாரு. சான்ஸே இல்ல. ஹலோ, பர்ஃப்யூம் ஸ்மெல்லு கூட போட்டோகிராஃபிக் மெமரியில வருதா? எப்படி எல்லாத்தையும் கரெக்டா கவனிச்சு சொல்றான்? நீ பார்த்து சொல்லியிருக்க வேண்டியது. கடைசியில இவன்